ஃப்ரெண்ட்ஸு எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சாப்பிட கூட நினைக்க மாட்றான். ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன தான் பேசுவானோ. இப்படி புலம்புகிற அப்பா அம்மாவை நமக்கு பிடிக்க மாட்டேங்குது தானே. ஆனால் கொஞ்சம் நடுநிலைமையோடு யோசிச்சா சில உண்மைகள் புரியும். நல்ல நட்பாக தொடங்கி அரட்டை, அடுத்தவங்களை கலாய்க்கிறது, புரணி பேசுறது, வேற பாய் ஃப்ரெண்ட் அல்லது கேர்ள் ஃப்ரெண்டோட கோத்து விட்டு அதனால வந்த பிரச்சனை, படிப்பில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினா அரியர் வச்சிருக்கிறது, என்னை பற்றி பெருமையாக பேசின அம்மா அப்பா என்னை நினச்சாலே வருத்தப்படுறது, பார்த்தாலே கோவப்படுறது. எல்லாத்துக்கும் ஆரிஜின், ஆரம்ப புள்ளி அந்த நட்பு தானே. மோசமான விளைவுகளை கொண்டு வருகிற அது உண்மையிலே நல்லதா, தேவையானதா? வேண்டானாலும் விட முடியலையே, இதுதான் அவங்க நிலைமையா? அப்படி இருந்தால் சில கடினமான தீர்மானங்களை எடுத்து தான் ஆகணும். வாழ்க்கையை ஒரு மலையேற்றத்துக்கு ஒப்பிடலாம். மலை உச்சிக்கு போய் நின்னாதான் வெற்றி. அதுக்கு மேலே ஏறணும், கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறணும். மாறாக சரிவில் இறங்குறது எளிதாக இருக்குன்னு நினச்சி இறங்குனா ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. மோசமான நட்பும் சரிவில் இறங்குகிற எளிதான பயணம் மாதிரி. ஆனால் அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு ஏறுகிற மாதிரி முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். தாவீது தான் எடுத்த தீர்மானங்களை சொல்றாரு. வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். இந்த தீர்மானத்தை நாம தான் எடுக்கணும், உறுதியாக அதை செயல்படுத்தணும். நட்பு நமது வாழ்க்கையை கெடுக்குதுன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்.